வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நினைவேந்தலுக்கு தயாராக முள்ளிவாய்க்கால் முற்றம், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இன அழிப்பு நாளாக மே 18 அறிவியுங்கள், சபையில் முதல்வர் விஜயிடம் பரந்த கோரிக்கை. வல்வெட்டித்துறையில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி. நல்லூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு 2வது நாளாகவும் முன்னெடுப்பு. வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. திருக்கோயிலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இனவழிப்பில் இருந்து உயிர்காத்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் ஏற்பாட்டை மேற்கொண்டிருந்தது. யாழ் தென்மராட்சி பரணி குடத்தனை வீதி புனரமைப்பு வேலைகளை துரிதப்படுத்த மக்கள் கோரிக்கை. இலங்கையில் மீண்டும் தலைதூக்கும் யானைக்கால் நோய், 68 பேருக்கு பாதிப்பு. போதைப் பொருளை விழுங்கிய இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதி. பிரபல பாடசாலை மாணவர்களுக்கு இடையே மோதல், 5 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட சடுதியான மாற்றம். யாழில் போதைப்பொருளுடன் கைதான இளைஞருக்கு 7 வருடம் கடூழிய சிறை தண்டனை. நாட்டில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் ஒருவர் உயிரிழப்பு. மோசமான வானிலை, அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை. அடுத்த 48 மணி நேரத்துக்குள் வலுவிழக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, கடும் மழை வீழ்ச்சி தொடர்பில் எச்சரிக்கை. அதிரடியாக தன்னுடைய பலத்தை சட்டசபையில் உறுதிப்படுத்தியது தமிழக வெற்றிக் கழகம். தொடர்பென விரிவான செய்திகள். தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் மே 18 தமிழத்தாயகமெங்கும் உணர்வுபூர்வமாக இடம்பெறவுள்ள நிலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் தமிழின படுகொலை வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று மாலை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. அத்துடன் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் மக்கள் அனைவரையும் கலந்து கொண்டு வழமையை போல நிகழ்வை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பினர் அழைப்பு விடுத்தனர். மேலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பரிமாறுகின்றவர்கள் கஞ்சியை சுவையாக வழங்க வேண்டும் என்பதற்காக கஞ்சியில் பல பொருட்களை சேர்ப்பதாக பொது கட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட மே மாதம் 18ஆம் தேதியை இனப்படுகொலை தினமாக அறிவிக்க வேண்டும் என விசிகவினுடைய எம்எல்ஏ வன்னியரசு தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முதல் அமைச்சர் விஜய் ஆட்சியின் மீதான பெரும்பான்மை நிரூபிக்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு ஆதரவு வழங்கிய விசிக எம்எல்ஏ வன்னியரசு தமிழக அரசிடம் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். விசிக தரப்பில் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கினாலும் சில முக்கிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தில் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட தமிழின படுகொலையை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் நோக்கத்துடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நினைவு ஊர்தி இன்று வல்வெட்டித்துறையில் மக்களுடைய அஞ்சலிக்காக கொண்டுவரப்பட்டிருந்தது. இந்நிலையில் நினைவூர்தியில் பொதுமக்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து வடமராட்சி கிழக்குக்கு ஊர்தி கொண்டு செல்லப்பட்டது. நேற்று ஆரம்பிக்கப்பட்ட ஊர்தி பவனி தமிழர் தாயக பிரதேசம் அங்கு பயணித்து இனப்படுகொலை நாளான 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலை சென்றடையும் என ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு 2வது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரம் நேற்று ஆரம்பமானது. அதன் அடிப்படையில் இன்று 2வது நாளாக நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனை நினைவாலயத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ் தேசிய பேரவையினரால் இவ்வாறு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வானது முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் மிகவும் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா திருநாவிற்குளம் 3ஆம் ஒழுங்கையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை போராளிகள் நலம்புரி சங்கம் மற்றும் தமிழ் தேசிய ஏற்பாட்டாளர்கள் இணைந்து ஏற்பாடு செய்தனர். முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் போரில் மடிந்த உறவுகளுக்காகவும் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களுக்காகவும் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் திருவுருவப் படங்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. போர்க்காலத்தின் கொடூரமான வலிகளையும் பட்டினியால் மக்கள் துடித்த அந்த தியாக வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தில் நிகழ்வின் ஒரு பகுதியாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது. நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கும் அந்த பகுதி பொதுமக்களுக்கும் இந்த கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. இந்த உணர்வெழுச்சி மிக்க நிகழ்வில் மத தலைவர்கள், தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பெருமளவான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
திருக்கோயிலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இனவழிப்பில் இருந்து உயிர்காத்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் ஏற்பாட்டை மேற்கொண்டிருந்தது. 2009 இறுதிப் போரின் போது ஸ்ரீலங்கா அரசு உணவு தடைகளை விதித்து மக்களை பட்டினிச்சாவை நோக்கி தள்ளியது. அந்த நேரம் மக்களின் உயிர் காக்க நெல்லை குற்றி அரிசியாக்கி தண்ணீரில் கஞ்சியாக காய்ச்சி அதை உணவாக உண்டு உயிர் காத்தனர் சுமார் 3,50,000க்கும் மேற்பட்ட மக்கள். இந்த கொடூர சம்பவத்தை நினைவுகூரும் வகையிலும் பட்டினிச்சாவை நோக்கிய மக்களை தள்ளிய அரசையும் அந்த அரசுக்கு முட்டுக் கொடுத்த தேச துரோகி டக்ளஸ் போன்றவர்களின் முகத்திரையையும் முத்திரையையும் கிழிப்பதற்கு உண்மைகளையும் அம்பலப்படுத்துவதற்கு இந்த இன அழிப்பு குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதில் இன்றும் தமிழர் உறுதியாக உள்ளார்கள் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கிலும் இந்த நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வருடந்தோறும் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த செயற்பாட்டின் ஒரு பகுதியாக திருக்கோயில் காயத்ரி கிராமத்தில் உள்ள கௌரியம்மன் கோயில் முன்றலில் கஞ்சி காட்சி மக்களுக்கு வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராசா துசானந்தன் அவர்களின் ஏற்பாட்டில் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சியின் பொதுச்செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் தென்மராட்சி வரணி பகுதி குடத்தனை வீதி புனரமைப்பு வேலைகள் கடந்த வருட இறுதியில் ஆரம்பிக்கப்பட்ட போதும் இதுவரை வேலைகள் முடிவடையவில்லை என்று மக்கள் தெரிவித்தனர். இதனால் தாம் போக்குவரத்துக்கு பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக கவலை வெளியிட்டனர். இது தொடர்பில் பல தடவைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். அதேவேளை வீதி புனரமைக்கு பயன்படுத்திய பொருட்கள் சில தரமற்றதாக காணப்பட்டதாகவும் தெரிவித்த மக்கள் இந்த பணியில் ஊழல் இடம்பெற்றதாக என்று சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் பிரதேச மக்கள் இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இதையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் ஒன்று பிற்பகல் வரணி மாசேரி பிரதேசத்துக்கு வருகை தந்து குறித்த வீதியை பார்வையிட்டதோடு மக்களுடன் கலந்துரையாடினர். அத்துடன் முக்கியமாக இந்த வீதியை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் எடுத்து உடனடியாக சீர் செய்து தருமாறும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மீண்டும் யானைக்கால் நோய் தொடர்பான கவலை அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு முழுவதும் நாட்டில் 68 பேருக்கு யானைக்கால் நோய் கண்டறியப்பட்டதாக யானைக்கால் நோய் தடுப்பு இயக்கம் தெரிவித்திருந்தது. இதில் பாதி பேர் இந்தியாவில் இருந்து வேலைக்காக இலங்கைக்கு வந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யானைக்கால் நோய் தடுப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் வைத்தியர் பிரசங்க சீரசிங்க தெரிவிக்கையில் கடந்த 2025ஆம் ஆண்டு 34 இளைஞர்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டதாக உறுதி செய்துள்ளார். அதேபோன்று இந்தியாவில் இருந்து தொழிலாளர்களாக இலங்கைக்கு வந்து நீண்ட காலம் தங்கியிருந்தவர்களை பரிசோதித்த போது மேலும் 34 பேருக்கு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழில் 10 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை விழுங்கிய இளைஞர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சுழிபுரம் கல்லவெம்படி பகுதியைச் சேர்ந்த 21 வயது இளைஞரே இவ்வாறு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் குறித்த இளைஞரை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் நேற்று 2 கிராம் ஹெரோயினுடன் கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று தடுப்பு காவலில் வைத்தனர். இந்நிலையில் இன்று காலை அவருக்கு உடல் சுகையினம் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் தன்னை கைது செய்ய வரும்போது 10 கிராம் எடை கொண்ட ஹெரோயினை பொலித்தீன் பையுடன் விழுங்கியதாக அவர் தெரிவித்தார். பின்னர் காவல்துறையினர் அவரை சிகிச்சைக்காக யாழ் புதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ள நிலையில் குறித்த இளைஞனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் எப்பாவல நகரில் உள்ள அரச பிரபல பாடசாலை மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட கடுமையான மோதலில் 5 காயமடைந்துள்ளனர். இதன்பொழுது மாணவர் ஒருவர் 5 பேரை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாகவும் காயமடைந்த 5 மாணவர்களும் எப்பாவல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு காயமடைந்த மாணவர்கள் எப்பாவல நகரில் உள்ள பிரபல பாடசாலையில் 12ஆம் வகுப்பில் பயிலும் தொழில்நுட்ப மாணவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் இன்று தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4701.32 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. முன்னைய விலையுடன் ஒப்பிடும்போது 22.17 டாலர் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையில் தங்க விலை எவ்வித மாற்றமின்றி நேற்றைய விலையில் இன்று விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி 24 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,95,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை 22 கரட் தங்கம் பவுன் 3,63,400 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,375 ரூபாவாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,425 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.
யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு 7 வருட காலம் கடூழிய சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் அந்த இளைஞர் தண்டப்பணம் செலுத்த தவறும் பட்சத்தில் 12 மாத காலம் சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்த நிலைமைகளால் ஒருவர் உயிரிழந்தார். அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தால் இன்று முற்பகல் 10 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயிரிழப்பு மட்டக்களப்பு மாவட்டம் கோரளைப்பற்று தெற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பதிவாகியுள்ளது. சீரற்ற காலநிலையால் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட 17 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வாழும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 62 குடும்பங்களைச் சேர்ந்த 203 பேர் பாதிக்கப்பட்டதோடு அவர்களில் 17 பேர் தற்காலிக பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகன சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் கனமழை மற்றும் மூடுபனியால் பார்வைத்திறன் குறைந்துள்ள நிலையில் இந்த விசேட எச்சரிக்கை வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அதிவேக நெடுஞ்சாலைகளில் வாகன முற்றுமைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அதிவேக நெடுஞ்சாலையில் பொருத்தப்பட்டுள்ள மின்னணு பலகைகளில் காட்டப்படும் எச்சரிக்கை அறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுமாறு அதிகார சபை அறிவுறுத்தல் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடகிழக்கில் உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்தம் அடுத்த 48 மணி நேரத்தில் இலங்கையை விட்டு விலகிச் செல்லும் போது படிப்படியாக வலுவிழக்கும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கின்றது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி தற்போது நிலவும் சீரற்ற மழையுடனான வானிலை அடுத்த 2 நாட்களுக்கு தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு சபரகமுவ, மத்திய, தெற்கு, வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு சப்ரகமுப, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும். பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் சட்டசபையில் தன்னுடைய பலத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. அதே நேரம் தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கோரிக்கைக்கு 22 உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு 5 உறுப்பினர்கள் நலனிலை வகித்தனர். இதேவேளை உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்துள்ளது. இன்று சட்டசபையில் தனது பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் இருந்தது. இந்நிலையில் எண்ணி கணிக்கும் முறையில் வாக்கெடுப்பு இன்றைய தினம் நிறைவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.